ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூனியன் பட்ஜெட் 2026. பட்ஜெட்னு சொன்னோன்னா நம்ம நிறைய லட்சம் கோடின்னு சொல்லுவாங்க. அதை பற்றின ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4-5 பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம ஒரு பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேஜர் மேக்ரோ ஃபிகர்ஸ், கவர்மெண்ட்டுக்கு எப்படி ரெவன்யூ வருது, டாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜிஎஸ்டி டாக்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் என்ன வருது, ஒரு 10 லட்சம் கோடி. இன்கம் டேக்ஸ் அது 26 lakhs crore, 26 லட்சம் கோடி. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 10, 26, 36 லட்சம் கோடி. தென் அனதர் டேக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், கஸ்டம்ஸ்னு இருக்குது, இறக்குமதி பண்ணா உண்டு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, டொபாக்கோ ப்ராடக்ட்ஸு, லிக்கர், இதுக்கெல்லாமே இன்னும் எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது. அந்த டியூட்டிலாம் பார்த்தோன்னா அது ஒரு 8 lakhs crore. ஸோ கிட்டத்தட்ட 10, 26, ஒரு 8, 44 லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கு, 44 லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூவாக வருது. ஸோ இந்த 44 லட்சம் கோடியில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட 1/3 போயிடுது, 15 லட்சம் கோடி. ஸோ 44ல் 15 போயிடுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மிச்சம் இருக்குது 29 lakhs crore. இந்த 29 lakhs crore அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நான் டேக்ஸ் ரெவன்யூவாகவே நிறைய கலெக்ட் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் கோடி இருக்குது. ஸோ இது ஒரு 29 + ஒரு 8, 37 லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கிட்ட டிஸ்போசலில் இருக்குது. பட் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், கலோக்கியெல்லாம் சொல்லுவோம், துண்டு விழுது, பட்ஜெட்டில் துண்டு விழுதுன்னு சொல்கிறோம். அது எப்படி விழுது? அது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட்டுடைய செலவு ரொம்ப கம்மி. பார்த்தா 22 lakhs crore தான். ஆனால் வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 14 lakhs இன்ட்ரெஸ்ட்டாகவே கொடுக்குறாங்க வாங்கின கடனுக்கு. அது நிறைய பப்ளிக்கிட்டேருந்து வாங்கினதும் இருக்குது, எல்லார்ட்டையுமே வாங்கினது இருக்குது டோட்டலாக. ஸோ 22 லட்சம் கோடி செலவு பண்ணதுக்கப்புறம் ஒரு 14 லட்சம் கோடி இன்ட்ரெஸ்ட் கமிட்மெண்ட். ஸோ கிட்டத்தட்ட 36. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் நிறைய அசட் க்ரியேட் பண்ணுறாங்க. நம்ம நிறைய ரோட்ஸ், அங்கெல்லாம் நிறைய மெட்ரோஸ் அதுன்னு சொல்லி நிறைய பார்ப்போம். ஸோ அது கேபிட்டல் அசட் க்ரியேட் பண்ணுறது பார்த்தோன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 17 lakhs crore. ஸோ 22 லட்சம் கோடி, ஒரு 14 லட்சம் கோடி வட்டி, 36, அனதர் 17 லட்சம் கோடி. ஸோ 53 லட்சம் கோடி கவர்மெண்ட்டோடைய செலவு. ஸோ இந்த 53 லட்சம் கோடி செலவு இருக்குது. நம்மள்ட்ட கையில் இருக்கிறது என்னவோ 36 லட்சம் கோடி. இந்த 53க்கும் 36க்கும் உள்ள 17 லட்சம் கோடி தான் நம்ம பட்ஜெட்டில் துண்டு விழுதுன்னு சொல்கிறோம், ஃபிஸ்கல் டெஃபிசிட் நம்ம சொல்லுவோம். அந்த 17 லட்சம் கோடி நத்திங் பட் அவங்க என்ன ஃபிக்ஸட் அசட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வாங்குகிற கடன். அதுதான் நம்ம இந்த வருஷம் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டாக அரைவ் பண்ணியிருக்காங்க. வரப்போகிற 26-27 பட்ஜெட்டுக்கு ஃபிஸ்கல் டெஃபிசிட் 17 லட்சம் கோடி. தட் இஸ் அது நம்மளுடைய இந்தியன் ஜிடிபியில் ஒரு 4.3% எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஜிடிபி அப்படிங்கும்போது அதோடைய ஃபிகர் ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கோடி கேள்விப்பட்டிருப்போம், மேக்ஸிமம் கோடின்னு கேள்விப்பட்டிருப்போம். இது 3,93 லட்சம் கோடி, அவ்வளோதான். நம்மளுடைய இந்தியாவுடைய ஜிடிபி பார்த்தோன்னா 3,93 லட்சம் கோடி. ஸோ இதில் அந்த 17 lakhs அப்படிங்கிறது ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஒரு 4.3. இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரி இயர் ரெடியூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. லாஸ்ட் இயர் 4.4லேருந்து இப்போ 4.3 கொண்டு வந்திருக்காங்க, எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் வாட் த பட்ஜெட்டுடைய மேக்ரோ ஃபிகர்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது, இந்த வருஷம் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக்னஸ் எப்படின்னா, இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இப்போ புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025ன்னு சொல்லி 1426 வருது. ஸோ ஆல்ரெடி வி ஹாவ் ஒன் ஆக்ட் 1461 பாஸ் பண்ண ஆக்ட், தட் இஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. அது இப்போது எக்ஸ்பயர் ஆக போகுது. கிட்டத்தட்ட 31/3 அதோடைய அப்ளிகபிலிட்டி முடிய போகிறது. அதுக்கப்புறம் புது ஆக்ட் தான் அப்ளை ஆகும், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க இந்த பட்ஜெட்டில் சில அமெண்ட்மெண்ட்டை ஃபினான்ஸ் ஆக்ட் 2026 சில அமெண்ட்மெண்ட்ஸ் ஓல்டு ஆக்ட்லேயும், அதாவது எக்ஸிஸ்டிங் ஆக்ட்லேயும் பண்ணியிருக்காங்க, வரப்போகிற நியூ ஆக்ட்லேயும் பண்ணியிருக்காங்க. நார்மலி வரப்போகிற நியூ ஆக்டில் தான் நிறைய பண்ண வேண்டி வரும், பண்ணியிருக்காங்க. பட் சில அசஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட சேஞ்சஸ் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி முடிய போகிறது 26 மார்ச்சோட. தென் வி வில் பி ஃபைலிங் ஃபார் திஸ் இயர். அந்த இயருக்கு ஃபைல் பண்ணும்போது, அதை அசஸ்மெண்ட் பண்ணும்போது, ப்ளஸ் அதில் உள்ள பெனால்ட்டிஸ், அதில் சில சேஞ்சஸ் மினிமமாக பண்ணியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நார்மலாக நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துக்கோம், தெரியும், எந்த டேக்ஸ் ரேட்டில் ஸ்லாபில் எந்த சேஞ்சும் பண்ணலை. ஏன்னா நிறைய பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது புது ஸ்கீமில். ஸோ அதனால் எந்த டேக்ஸில் எந்த சேஞ்சஸ் மாற்றமும் பண்ணலை. அது ஸ்லாப்லையும் சரி, ஆர் ரேட்டில் கூட எந்த சேஞ்சஸும் பண்ணலை. அதர்வைஸ் அவங்க பண்ணியது என்னென்னா, ரொம்ப சிம்பிள், நம்மளை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பழைய வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற டைம் 2-3 கேட்டகரி பீப்புள் கொடுத்துருக்காங்க. சேலரி வாங்குகிற பீப்புள், பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள், பிஸ்னஸ் பண்ணுறவங்களே பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆடிட் பண்ணி ஃபைல் பண்ணுறவங்க, கம்பெனிஸ், அதுமாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஸ்மால் ட்ரேடர்ஸுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, சேலரி பீப்புள் ஆஸ் வெல் அஸ் பிஸ்னஸ் பீப்புள், ஸ்மால் ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான டியூ டேட். ஆடிட் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே ஒரு எக்ஸ்டெண்டட் டைம் இருந்தது, அக்டோபர் வரைக்கும். அதர்வைஸ் அவங்களுக்கு ஜூலைன்னு இருந்தது. அந்த 2 பேருக்கும் பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள் பிஸ்னஸ் இன்கம் இருக்கணும், ஆர் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்,
அது ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ஃபேமாக இருக்கலாம், ஆர் ஒரு ட்ரஸ்ட்டாக கூட இருக்கலாம். அவங்க ஆடிட் இல்லாத சின்ன ஸ்மால் ட்ரஸ்ட் அவங்க எல்லாருமே ஜூலைலேருந்து 31 ஆகஸ்ட் ஒரு 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒன் மோர் கேட்டகரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்னுக்கு. ஜூலை ஃபஸ்ட்டு சேலரி பீப்புள், ஆகஸ்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள், தென் ஆடிட்டோட பண்ணுறவங்களுக்கு அக்டோபர், அது மாதிரி பிரிச்சிருக்காங்க. திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு சேஞ்ச். அடுத்து பார்த்தோன்னா ரிட்டர்னில் வந்து நம்ம 2-3 டைப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். அந்த டயத்தில் ஃபைல் பண்ண முடியாதவங்க பேலேட்டட் ரிட்டர்ன் சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி ஃபைல் பண்ணுவோம். அந்த டியூ டேட்டுக்கு அப்புறம் ஃபைல் பண்ணுவோம் வித் சம் எக்ஸ்ட்ரா ஃபீயோட ₹1000 ஆர் ₹5000 நம்மளுடைய இன்கம்மை பொறுத்து மாறுபடும். பேலேட்டட் ரிட்டர்னை கொஞ்சம் தாமதமாக ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறது, டயத்தில் ஃபைல் பண்ணாமல். அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அது அந்த ஃபைனான்ஷியல் இயர் முடிகிறதுலேருந்து 9 மந்த்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டிசம்பர் வரைக்கும் அதோடைய ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது. இதுக்கப்புறம் நம்ம வந்து பிலேட்டட் பண்ணுறோம், ஒரிஜினலாக ரிட்டர்ன் இன் டயத்தில் பண்ணுறோம். இது ரெண்டை தவிர நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு ஒமிஷன் பண்ணிட்டோம், ஒரு விட்டுட்டோம், கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவைஸ்டு ரிட்டர்ன் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ரிவைஸ் ரிட்டர்னுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இது இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸாக பிலேட்டட் ரிட்டர்ன் ஆஸ் வெல் அஸ் ரிவைஸ் ரிட்டர்ன் ரெண்டுக்குமே டைம் என்னென்னா டிசம்பரோட முடியுது. தட் இஸ் 9 மாதம், 9 மந்த்ஸ் ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர். ஸோ இந்த 9 மந்த்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த பிலேட்டடாக ஃபைல் பண்ணுறவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவங்களால திருத்திக்க முடியாது. ஏன்னா அவங்க ஃபைல் பண்ணுறதே நவம்பர் டிசம்பர் எண்டில் பண்ணிட்டாங்கன்னா அது திருப்பி கண்டுபிடிக்கும் போது அந்த டைம் முடிஞ்சிடும், அவங்களால ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அவங்கள ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ஏதாவது பிலேட்டடாக ஃபைல் பண்ணால் கூட ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதா இருந்தால் இன்னொரு 3 மாதம் தரோம். பட் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீயோட அவங்களுடைய இன்கம்மை பொறுத்து 5 லட்சத்துக்குள்ளே இருந்தால் ₹1000, 5 லட்சத்துக்கு மேலே போனால் ₹5000. ஸோ அது வந்து அடுத்த 3 மாதம் மார்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃபெக்டிவ்லி நம்ம ஒரு டேக்ஸ் இயரோடைய ரிட்டர்ன் ஃபைலிங் நெக்ஸ்ட் இயரில் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்தனுடைய கேட்டகரி ஆஃப் அசஸி அவங்களுடைய இன்கம்மை பொறுத்து ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர்னு மாறும். தாமதமாக பண்ணணும்னா டிசம்பர், அதை ரிவைஸ் பண்ணணும்னா அடுத்து இன்னொரு 3 மந்த்ஸ் கொடுக்குறாங்க மார்ச் வரைக்கும். இது ஒரு ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டைம். தேர்டு, இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம இன்கம் டேக்ஸில் இப்போ எல்லாமே அவங்களுடைய கவர்மெண்ட்டுடைய பர்பஸ் பாலிசி எல்லாமே லிட்டிகேஷனை குறைக்கணும், வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸை அவங்க வந்து என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய இன்னொரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஏதோ இன்கம் விட்டுட்டோம், அது தெரிஞ்சு விட்டுருக்கலாம், தெரியாமல் விட்டுருக்கலாம், வேணும்னு விட்டுருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு அப்டேட்டட் ரிட்டர்ன் ஒரு கான்செப்ட் இருக்குது இன்கம் டேக்ஸ். அதில் சரி பண்ணிக்கிறது நம்மளா வாலண்டரியாக கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ப்ரொவிஷன். பெனல்ட்டிலாம் அவாய்ட் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சி அது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா அதுக்கு சீரியஸ் பெனல்ட்டி, 200% ஆஃப் டேக்ஸ் என்ன நம்ம கம்மியாக கட்டினோமோ அந்த அமௌண்ட்டை விட 2 டைம்ஸ் நம்ம பெனல்ட்டி போட்டுருவாங்க. தென் ப்ராசிக்யூஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்து தான் அப்டேட்டட் ரிட்டர்ன் சொல்லி. அந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் நம்ம என்றைக்கு ஃபைல் பண்ணுறோமோ அதை பொறுத்து மாறும். சீக்கிரமாக சொன்னால் கொஞ்சம் கம்மியான டேக்ஸ் கட்டலாம். அது 25%, 50%, 60%, 70% ஒரு 4 கேட்டகரி ஆஃப் டேக்ஸ் ரேட் இருக்குது. நம்ம நார்மலாக கட்டுறது ₹100னால் அப்பப்போ ரிட்டர்னை ஃபைல் பண்ணிவிட்டால் ₹100. அது ஒரு 1 இயருக்கு தள்ளி சொன்னோன்னா 125 கட்டணும். அது இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்ம என்ன கட்டுறோமோ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டை அதை அடிஷ்னலாக போட்டு கட்டணும். ஏன்னா நம்ம லேட்டாக கட்டினதுனால, அது அப்டேட்டடில் சொல்கிறதுனால. அதே அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா இன்னும் சீரியஸ் பெனால்ட்டி 200% வந்துடும். ஸோ அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது அந்த அப்டேட்டட் ரிட்டர்ன். அந்த அப்டேட்டட் ரிட்டர்னில் என்னென்ன ஒரே ஒரு இஷ்யூ, நம்ம ரிட்டர்னை வந்து நம்ம சேர்த்து தான் கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கோம், இன்கம்மை காமிச்சிருக்கோம், ஒரு இன்கம் டெக்ளேர் பண்ணியிருக்கோம்னா அதை விட ஹையர் அமௌண்ட் தான் அதில் சொல்லணும். அதில் லாஸ் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், ஆல்ரெடி நம்ம லாஸ் ரிட்டர்னாக ஃபைல் பண்ணியிருப்போம். ஒரு ₹10 லட்ச பிஸ்னஸில் லாஸ்ன்னு சொல்லி ஃபைல் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ கண்டுபிடிச்சா அது ஆக்சுவலி 10 லட்சம் கிடையாது, அது லாஸ் 5 லட்சம்னா நம்ம லாஸை ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த லாஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வேணால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கள். அந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் ஒரிஜினல் ரிட்டர்னுடைய லாஸை விட கம்மி பண்ணுறீங்க. இன்கமாக இருந்தால் அதிகமாக பண்ணணும், லாஸாக இருந்தால் கம்மியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது இப்போ ஒரு புது ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்டேட்டட் ரிட்டர்ன் வேர் இட் ஹேஸ் த எஃபெக்ட் ஆஃப் ரெடியூசிங் த லாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு தேர்டு. தென் ஒன் மோர் திங், இப்போ இன்னும் வந்து நம்ம ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்களே வாலண்டரியாக கம்ப்ளை பண்ணி அப்டேட் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. பண்ணிட்டோன்னா சிம்பிள். அதே டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டா நம்ம 200% பெனால்ட்டி கட்டணும். கிட்டத்தட்ட நம்ம மறைச்ச இன்கமுக்கு மேக்ஸிமம் பெனால்ட்டி அவ்வளோ இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி உள்ள கண்டிஷன் நீங்களாக ஃபைல் பண்ணுற அப்டேட்டட் ரிட்டர்ன் வந்து டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்குள்ளே பண்ணிடணும். டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டா அதை அசஸ் பண்ணுறதுக்காக அவங்க கண்டுபிடிச்சி அவங்க ஒரு நோட்டீஸ் விட்டாங்கன்னா அந்த நோட்டீஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்னை சரி பண்ண நம்மளாக போக முடியாது. ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்மளாக இனிமேல் திருத்திக்க முடியாது. அப்படி ஒரு கண்டிஷன் இருந்தது. இப்போது அதுலேயும் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், பட் இருந்தாலும் நான் நோட்டீஸ் விட்டுட்டோம், திருப்பி நீங்கள் இன்னும் கூட நீங்கள் வரலாம், வாங்க. ஆனால் இன்னும் ஒன் மோர் கண்டிஷன், நீங்களாக வந்திருந்தால் என்ன கட்டியிருப்பீங்களோ அதை விட இன்னொரு 10%. ஸோ ஒரு அடிஷ்னல் 10% கொண்டு வந்திருக்காங்க இப்போது.
நம்மளா போகாமல் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண கேஸ் கூட 148ன்னு சொல்லுவோம். இப்போ புது சட்டத்தில் 280ன்னு வருது. ஸோ அந்த சட்டத்தில் நோட்டீஸ் வந்திருந்தா கூட அப்போ கூட வி ஹாவ் அ சான்ஸ் டு கரெக்ட் அவர் செல்ஃப். நம்ம அந்த பெனல்ட்டியை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அங்கே போனால் டிபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அசஸ் பண்ணான்னா 200% பெனல்ட்டி. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ரிட்டர்னில். இது இப்போ எல்லாத்துக்குமே பெனல்ட்டி இதோட சேர்ந்துருக்காங்க. ஒன் மோர் நம்ம ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பெனல்ட்டி நம்ம ரைஸ் பண்ணி அசஸ் பண்ணி பெனல்ட்டி போட்டாங்கன்னா நம்ம அப்பீல் போவோம் நார்மலாக. அந்த பெனல்ட்டிக்கு என்னைக்கு போட்டாங்களோ அந்த டிமாண்ட் நோட்டீஸ் வந்ததுலேருந்து 30 days தான் டைம். 30 daysக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வில் ஸ்டார்ட். அது நம்ம கட்டலைன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு 220 சொல்லுவோம். அந்த இன்ட்ரெஸ்ட் டிமாண்ட் 270ஏங்கிற செக்ஷனில் உள்ள பெனல்ட்டி டிமாண்டாக இருந்தால் அதுக்கு சிஐடி கமிஷனர் அப்பீல் ஆர்டர் போடுற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒருவேளை அது இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் ஆர் டிஆர்எஸ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பேனல் அந்த இதில் ரெஃபர் ஆகி ஆர்டர் போட்டால் இப்போ ஐடிஐடி ட்ரைபுனல் ஆர்டர் போடுற வரைக்கும் நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் தி டிமாண்ட். ஒன் மோர் அமெண்ட்மெண்ட் இந்த பழைய ஆக்டில் பெனல்ட்டியில் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். அண்டர் ரிப்போர்ட்டிங், மிஸ் ரிப்போர்ட்டிங் கேஸில் நமக்கு அண்டர் ரிப்போர்ட்டிங்கில் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. பெனல்ட்டி அவாய்ட் பண்ணோன்னா நம்ம டேக்ஸ் இன்டயத்தில் கட்டி அப்பீலை டிஸ்பியூட் பண்ணாமல் ஒரு ஃபார்மாலிட்டி அப்சர்வ் பண்ணோன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். சேம் வே மிஸ் ரிப்போர்ட்டிங்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பட் 100% டேக்ஸ் கட்டணும். நம்ம என்ன டேக்ஸை கட்டினோமோ அதை போகிற ஒரு 100% டேக்ஸை கட்டினா அந்த மிஸ் ரிப்போர்ட்டிங்க்கும் நம்ம பெனல்ட்டி அவாய்ட் பண்ணலாம். ஸோ அவங்க போட்டால் 200%, நம்மளாக பண்ணால் 100%. அந்த 100% கட்டினா அதுலேருந்து நம்ம வெளில வரலாம் அந்த பெனல்ட்டிலேருந்து. இதுதான் திஸ் இஸ் வாட் ஓல்டு ஆக்டில் அவங்க பண்ணின சேஞ்சஸ். நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூ ஆக்டில் என்ன பண்ணியிருக்காங்க, 2025ல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.